ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இந்த டே வந்து எனக்கு எப்படி போணுச்சுன்றது தான். நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல் நாள் தான் இது. வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த இலையில வந்து தண்ணி இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோஸ் செடி வந்து இப்போ தான் இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் வந்து ஒரு மரமும் அப்படியே வந்து பூத்து இலையாக மாறிட்டே வருது. ரொம்ப அழகான வெதர் அன்னைக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான டே. 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஆர்வியில் போகிறோம். அதனால வந்து நாங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், ஆர்வியில் நான் வந்து எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அதெல்லாம் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, கத்திரிக்காயை வந்து சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு மசால் பண்ணுறதுன்றது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டுகிட்ட நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. இந்த மரம் இப்போ தான் வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரத்தில் வந்து இலை வந்து நல்ல ஒரு அழகான கலரில் வரும். மொட்டும் வந்து பார்க்குறதுக்கே அந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வெதரும் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பசங்க தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சாங்க. அதனால வந்து காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாச்சு. யூஸ்வலாக வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சா உடனே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பால் கொடுக்குறது. ஸோ இவனுங்க டிவி பார்த்துட்ருக்கானுங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவனி அரிசியில் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். இந்த தோசை வந்து ரேஷியோ எதுவுமே இல்லைங்க. நான் சும்மா கவனி அரிசி, அவல், அப்புறம் உளுந்து இதெல்லாமே வந்து போட்டு கொஞ்சம் அரிசி, இட்லி அரிசி இதெல்லாம் சேர்த்து தோசைக்கு வந்து நம்ம ரொம்ப ரேஷியோ வந்து முக்கியம் இல்லை. அது எப்படி இருந்தாலுமே வரும். உளுந்து சேர்த்துட்டோம்னாலே அதுக்கு வந்து ஒரு பொட்டுக்கல்ல சட்னி வந்து நான் அரைச்சிருக்கேன். கவனி அரிசி வந்து நிறைய ஃபார்மில் வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா வரும். நமக்கு வந்து அவல், உளுந்து, இட்லி அரிசி சேர்க்கும் போது வந்து தோசை சூப்பராகவே வரும். இட்லி வந்து ரொம்ப ரேஷியோ முக்கியம். பட் தோசைக்கு வந்து நம்ம சும்மா ஒரு கைப்பிடி அளவு அப்படியே நம்ம அசியூம் பண்ணி போட்டாலே தோசை வரும். நான் ரேஷியோ எதுவுமே போடலை. சரி, அதை உங்களுக்கு சொல்லலாம், அந்த டிப்பு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும் தோசைக்கு வந்து வெறும் உளுந்து சேர்த்தாலே நல்லா வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கத்திரிக்காயை வந்து நான் வந்து அவனில் சுட்டு வச்சுருக்கேன். இது எப்படி சுட்டேன், எப்படி வந்து இதில் ஒரு மசால் பண்ணுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் அவனில் தான் சுட்டு எடுத்தேன். நம்ம ஊரில் வந்து கேஸ்லேயுமே சுட்டு எடுப்பாங்க. நான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்டான டெம்பரேச்சர் நம்ம அவனில் என்ன இருக்கோ அதை வந்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து இதை நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை, இந்த பெரிய கத்திரிக்காய் நமக்கு நிறைய வரும். இங்கே வந்து எக்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளேவர், அதே மாதிரி அந்த மசாலுக்கு தேவையான பூண்டையும் நம்ம இதில் வந்து சுட்டு எடுக்கிறோம். ஸோ சின்ன சின்ன கேப் வந்து அதில் வந்து கத்தி வச்சு கீறிட்டு இதை உள்ளே வந்து அந்த பூண்டை வந்து ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ பூண்டு வேணுமோ அது நம்மளோட சாய்ஸ் தான். எனக்கு வந்து பூண்டு போட்டு செஞ்ச அந்த பர்டிகுலராக கத்திரிக்காயில் வந்து பூண்டு நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பட் இவ்வளோ பூண்டு வந்து அந்த சுட்டு செய்கிறதுக்கு மட்டும் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான டெம்பரேச்சரில் நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியது தான். ஸோ இப்போ எனக்கு சுட்டு வந்துருச்சு. இது உள்ளே வந்து சூப்பராக வந்து நமக்கு அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இருக்க அந்த பல்ப் வந்து நமக்கு நல்லா நிறைய வரும். அவுட்டர் லேயர் தன்னால் பிரிஞ்சுக்கும். நான் அதை அப்படியே பூண்டோடே சேர்த்து ஒரு பவுலில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து இதை வாஷ் பண்ண ஒரு அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து வரும். அதே மாதிரி கசப்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு தடவை தான் இதை வாஷ் பண்ணி எடுப்பேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் என்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு தடவை தான் அந்த தண்ணியில் வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இதை நான் கையாலே நல்லா வெந்திருக்கு, தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் கையாலே பிசைஞ்சு விடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம பருப்பு மத்து இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் எதாவது வச்சு நம்ம வந்து இதை நல்லா கையாலே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக, இந்த சுட்டு எடுக்கிறது மட்டும்தான் இதில் வந்து ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
இதை வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. ஸோ நம்ம வந்து நம்மளை சவுத் இண்டியனில் நம்ம வெந்தயம் போடுவோம். இது வந்து சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நான் வந்து இது ரெட் சில்லி வந்து யூஸ் பண்ணுறேன். அதையும் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன்னு நான் மறந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் இதுக்கு கொஞ்சம் நல்லாவே ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லெண்ணெய் தான் அது, அதனால நமக்கு ஓகே தான். ஸோ இது வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வரமிளகாய் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி ரேஷியோ வந்து நமக்கு வந்து மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த 3 கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் நிறையவே மசாலா தேவைப்படுது. நான் ட்ரிப்புக்கும் எடுத்துகிட்டு போகிறதுனால நிறைய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். இதில் வந்து மிளகாய்த்தூள் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பர்டிகுலர் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சுட்ட கத்திரிக்காய், அதை வந்து ஆட் பண்ணி இன்னுமே வந்து அது பாட்டில் அப்படியே நல்லா சுருள நம்ம வந்து வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ்ஸே. இந்த டிஷ்ஷு வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்தப்போ அவங்களும் நான் வந்த டயத்தில் தான் வந்தாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட் அவங்கள்ட்டேருந்து தான் இதை கற்றுக்கிட்டேன், நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு வந்து பூண்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாக நம்ம புளி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, புளி, அப்புறம் தாளிப்பு போட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட நிறைய பூண்டு இருந்துச்சு, நான் ஊறுகாய்க்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன், ட்ரிப்புக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா சுருள ரொம்ப நேரம் வதக்கி நான் இந்த அளவுக்கு வந்துருச்சு எனக்கு. இரும்பு பாத்திரத்தில் செஞ்சனால நமக்கு வந்து கலரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு விதமான கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் வந்து சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி. இதை வந்து பைங்கன் பஷ்தா அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பேக்கிங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு சில ஐட்டம்லாம் ஒரு 2 செட்டு இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, சின்ன பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 6 வீக்குனே வந்து தனியாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல் நாள் ஈவினிங்கே வந்து எல்லாமே வந்து வச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். நாங்கள் வந்து இப்போ கோட்டு, பிளாங்கெட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாசெட்டில் வச்சுட்டோம். அப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து நமக்கு இது சேஃபாக நல்லா ஒரே பிளேஸில் அசையாமல் வைக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த ஷவர் ஏரியாவில் வச்சாச்சு. அடுத்து வந்து நமக்கு மசாலா, அதுக்கப்புறம் தாளிப்பு இதெல்லாமே வந்து இந்த கேபினெட்டில் வச்சுருக்கோம். டிஷ்யூ ரோல், அதுக்கப்புறம் கெட்டில், இதெல்லாமே ஆர்வின்றனால நமக்கு வந்து சமைக்க தேவையானது எல்லாமே வந்து ஸ்பேஸும் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன தேவையோ எடுத்துக்கலாம். நான் சின்ன பாத்திரம், அப்புறம் பிளேட்ஸ் இதெல்லாமே இதுலேயும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு இட்லி பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து சிங்க்கு கீழே, அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரோசன் வெஜிடபிள் சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து கீழே ஃப்ரிட்ஜில் வந்து எக்கு, பால், அப்புறம் வீட்டில் என்ன நாங்கள் செஞ்சோமோ முதல் நாள் செஞ்சது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து மாவு, சப்பாத்தி, சட்னி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து வீட்டில் வச்ச கொள்ளு ரசம், அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ண கறி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இதில் வச்சுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேவையான ஸ்பினச், எக் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் தயிர் அதெல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கும்ல, இது டிஷ்யூ ரோல், பேப்பர் பிளேட்ஸு, அப்புறம் பசங்களுக்கான ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து இந்த கேபினெட்டில் வச்சுருக்கோம். ஸோ சாட்டர்டே மார்னிங் கிளம்பி சண்டே ஈவினிங் வந்துட்டோம். யூஸ்வலாகவே வந்து பேப்பர் பிளேட்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்விலே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ வந்து எங்கே போனோம், எப்படி இருந்துச்சு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ நாங்கள் ட்ரிப் கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பிளேஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.